நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்காக நான் சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். வெளியே குளிர் அதிகமாக இருக்குல்ல, அதனால பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது. உடம்புக்கு ஏதாவது வந்தால் கஷ்டம். அதான் கொண்டு வந்தேன். கேஸில் வச்சு நான் தண்ணி சூடு பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சுடு தண்ணி இதில் இருக்க. இந்தாங்க, ஒரு நிமிஷம். இந்தாங்க டவல். சந்தியா, என்னங்க? நல்லதுதான். இவளுக்கு சீக்கிரமே எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு. சந்தியா, ரொம்ப நேரம் உள்ளே இருக்காத. இன்னொரு விஷயம், நீ கட்டிக்கிறதுக்கு நான் புடவை தரேன். அந்த புடவையை கட்டிக்கிட்டு கீழே வா. இருக்கிற நகை எல்லாத்தையும் தரேன். ஏன்னா உன்னை பாக்குறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வர போறாங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க பார்க்க வர்றது உன்னை கிடையாது. எவ்வளவோ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினாலே இந்த சரோஜா எப்பேற்பட்ட மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்க்க தான் வராங்க. அதனால எந்த தப்பு நடக்க கூடாது. ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. யாருக்கும் எந்த வாய்ப்பும் கொடுக்க கூடாது. 8 மணிக்குள்ள அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரூமை விட்டு வெளியில வந்துடணும். என்னது இது? அக்கா இதுக்குள்ள எழுந்துட்டாங்களா? அட கடவுளே, இடுப்பு வர வலிக்குதே. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா இது வர பிரச்சனையாகுமே. வாமா மருமகளே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே? அதுக்குள்ள ஏன் எந்திரிச்சு வந்துட்டேம்மா? இன்னும் தூக்க கலக்கம் போலன்னா சொல்லு, டீ போட்டு கொண்டு வர. அது வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஏன்னா நேத்து ராத்திரி தூங்க லேட் ஆயிடுச்சுல. ஆனா நேத்து எல்லார விட முன்னாடி கீழே நீ தான் தூங்க ஆரம்பிச்ச. இப்பவாவது கத்துக்கோடி. நேத்து இந்த வீட்டுக்கு வந்த சந்தியா அதுக்குள்ள குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போயிட்டா. ஆனா நீ என்னடா விடிஞ்சதுக்கு அப்புறமும் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்க. அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா? இந்த வீட்டுல என் மாமியார் மேல யாருக்கும் பயம் இல்லன்னு நினைப்பா. அதனாலதான் மாமியாரோட சொல் பேச்சு கேட்காம மருமக இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கான்னு நினைப்பா. எனக்கு நேரமே சரியில்லை, அதனாலதான் நீ வந்து தொலைஞ்ச. இந்த வீட்டுல ஒருத்தர் கூட சரியில்லை, அதனாலதான் நான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. இவ வந்த உடனே அத்தை அவளோட என்ன ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாட்சி, இனிமே நீ உஷாராயிரு. இல்ல இந்த புது மருமகளால நீ திட்டு வாங்க வேண்டியிருக்கும்.
என்னங்க அது அது வந்து நான் புடவை மாத்திக்கணும். நீங்க கொஞ்சம் வெளியே போக முடியுமா? சரி. எப்படியும் இந்த புடவை சுத்திக்கிட்டு வந்துட்டேன். ஆனா கீழே போனோன்னா நான் ஒழுங்கா இந்த புடவை கட்டணுமே. எனக்கு புடவை கட்டவே தெரியாதே. விக்ரம், அந்த டோலக் வாசிக்கிறவங்கள எல்லாம் வர சொல்லிட்டேன். சொல்லிட்டேம்மா. சரி சரி. என்ன மோகன் இது வரைக்கும் மெத்தையெல்லாம் கொண்டு வந்து போடாம என்ன பண்ணிட்டு இருந்த? அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எங்க உட்காருவாங்க? இது பூட்டிட்டு இருக்கமா. சீக்கிரம் வேலையை முடி. மீனாட்சி, சந்தியா குடுக்கறதுக்காக நல்ல ஜரிகை இருக்கிற புடவையா பார்த்து எடுத்து வை. ஆனா அத்தை, அக்காவும் அவங்க வீட்ல இருந்து காஸ்ட்லியான புடவை கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவ அங்கிருந்து என்ன கொண்டு வந்திருக்கா, என்ன கொண்டு வரலன்னு அத பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு அவ நம்ம குடுக்கற புடவையை தான் கட்டிக்கணும். அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த வீட்டுக்கு நீ வந்த முதல் நாள் நான் கொடுத்த புடவையை தான் நீ கட்டிக்கிட்ட. நம்ம கடையில இருந்து நல்ல அழகா நிறைய ஜரிகை இருக்கிற புடவையா பார்த்து எடுத்து வை. சவிதா, இவ வந்த உடனே எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப அழகா இருக்க. அப்புறமா தலையை சீவிக்கலாம். போ, முதல்ல போய் அந்த கஸ்தூரி எல்லாரும் குடுக்கறதுக்கு டிஃபன் செஞ்சுட்டாளான்னு போய் பாரு. நீயும் வயசுக்கு வந்த பொண்ணு. நாளைக்கு நீயும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னா உன் மாமியார் உன்னை எதையாவது சமைக்க சொல்லுவாங்க. அப்ப உன் மாமியார் கிட்ட என்ன சொல்வ? அத்தை, நான் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன், வாங்க முதல்ல நான் உங்களுக்கு தலைவாரி விடுறேன் நான் சொல்வேன். பொண்ணுங்க முதல்ல புகுது வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டோட மரியாதையை காப்பாத்தணும். அங்க போய் நீ கெட்ட பேரை வாங்கி குடிப்பியா? போ, போடி. சமையல் எல்லாம் கவனி. வந்த விருந்தாளிகளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 9,000 7,000? இங்கதான் எத்தனை புடவைங்க இருக்குல்ல, எதையாவது கூட. என்ன நீங்க விலை கம்மியா இருக்கிற புடவை கொண்டு வந்திருக்கலாம்ல. நம்ம கடையில அந்த மாதிரி புடவைங்க எதுவும் இல்ல. விலை கம்மி. கொஞ்சம் இருங்க. ஏன், என்ன பண்ற? ஏய், போன வருஷம் சேல்ல கொண்டு வந்து வச்ச புடவைங்க தான் இதெல்லாம். பாதி விலைக்கு கூட இதையெல்லாம் யாரும் வாங்கிக்கல. இந்த புடவைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடுவு காலம் வந்திருக்கு. இது போதும். இந்த புடவையோட மெட்டீரியல் நல்லா இல்லதான், ஆனா இந்த நிறம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீங்களே பாருங்களேன். அட கடவுளே. பரவாயில்லையே, வர வர உனக்கு அறிவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. விலைய மாத்தின உடனே புடவையோட அழகே மாறிடுச்சு இல்லங்க? மீனாட்சி, மீனாட்சி, அத்த இங்க பாருங்க. அக்காக்கு கொடுக்கறதுக்காக எல்லாத்த விட அழகான புடவையா நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோட விலை 9,000 ரூபாய். அக்காவுக்கு இதை விட கம்மியான புடவைய நம்ம கொடுக்க வேண்டாம். இது எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. போ, போய் அவகிட்ட கொடுத்துரு. நீ இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ, போய் வெளியில வேலையை பாரு.
என்ன பண்றீங்கக்கா? இது வரைக்கும் நீங்க ரெடி ஆகலையா? நல்லதா போச்சு. அட என்ன இதெல்லாம்? அதாவது அத்தை சொன்னாங்க இன்னைக்கு நாங்க கொடுக்கிற புடவையை தான் நீங்க கட்டிக்கணும்னு. நல்லா இருக்குல்ல? சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாங்க. எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இன்னொரு விஷயம்க்கா, உங்களுக்கு தெரியுமா, நம்ம கடையிலேயே விலை உயர்ந்த புடவை எதுதான். இந்த நிறமும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சரி, நான் கீழே போய் வேலையை பாக்குறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். 15 நாளைக்குள்ளேயே மருமகளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. ஆமா, உங்க மருமக எங்க? சீக்கிரமா கூப்பிடுங்க, அவளை பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம். உங்க மருமகளை எல்லாரும் பாராட்டிட்டாங்க, இப்ப கூப்பிடுங்க, அவளை பார்க்கணும். அதுவும் உண்மைதான். வாங்க, உள்ள வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் அத்தை இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப எல்லாமே இந்த வீட்டு புது மருமக கிட்டதான் இருக்கு. சொல்லுங்க அத்தை. இன்னும் உங்க அத்தை மேல வரல. உங்களை சீக்கிரமா கீழே வர சொன்னாங்க. ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? என்ன, நான் இப்ப கீழே போக போறேன். நிறைய விருந்தாளிங்க வந்துட்டாங்க. சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க, இல்லனா உங்க அத்தையே மேல வந்துருவாங்க. அது நான் 5 நிமிஷத்துல கீழே வரேன். 5 நிமிஷமா? இல்ல இல்ல, 5 நிமிஷத்துல எல்லாம் வர வேண்டாம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துல வந்துருங்க. என்ன, சரியா? ஹலோ அண்ணி, அண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ். சந்தியா, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அண்ணி, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். அது அது என்னால புடவையே கட்ட முடியல அண்ணி. எங்க எங்க கீழே எல்லாரும் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தயவு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்க அண்ணி. சந்தியா, இங்க பாரு, டென்ஷன் ஆகாத. நான் சொல்றபடி நீ சரியா கிட்ட. நான் உனக்கு போன்ல சொல்றேன், அதே மாதிரி நீ கிட்ட. அத்தை, அக்காவை நீங்க கீழே வர சொல்லி ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. புடவை கட்ட இவ்வளவு நேரம் ஆகும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இப்போ உங்க எல்லாரும் மருமக எங்கன்னு கேட்பாங்க. முகூர்த்த நேரமா தாண்டி போகுதுல்ல, அதனால அக்கா என்ன பண்றாங்க நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? நீ போ, உன் வேலையை பாரு. சரிங்க அத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. ஏன்னா பசங்களை நான் வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன்.
நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நான் போகலன்னா என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ம். சந்தியா, சந்தியா. ஹலோ ஹலோ சந்தியா, என்னாச்சு? இவன் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? ஹலோ. கீழே ஒவ்வொருத்தரும் உன்னை பார்க்க முடியாம கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மகாராணிகளுக்கு கூட அலங்காரம் செஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆகாது தெரியுமா? அம்மா சந்தியா, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூங்கிட்டியா என்ன? வாயை திறந்து பதில் சொல்ல போறியா இல்லையா? நான் வரேன். நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இன்னும் தயாராகலையா? எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல என்ன தவிர வேற யாருமே சரியில்லை. இவங்க எல்லாரையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. நீ வந்தாதான் நான் கீழே போக முடியும். இப்ப நீ புடவை கட்டுற இந்த நேரத்துக்குள்ள எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க தெரியுமா உனக்கு? இன்னும் 5 நிமிஷத்துல நீ ரெடி ஆயிட்டு கீழே வரணும். இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ. அண்ணி, என்னால இந்த புடவையை கட்ட முடியல அண்ணி. சந்தியா, இல்லம்மா அழக்கூடாது. நீங்க பாரு, நான் ஒரு வேலை பண்றேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருக்க. நீ கவலைப்படாத. நான் வர வரைக்கும் நீ ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண. சரி அண்ணி, நான் கிளம்பி வரேன். அங்கிதா எங்க போற? நீச்சல் கூட சொல்லி கொடுக்காம மனசாட்சி இல்லாம உங்க தங்கச்சியை கடல்ல தூக்கி போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வா? அவளால எப்படி தப்பிக்க முடியும்? அவளால எப்படி வாழ முடியும்? ஐயோ, அங்க பாருங்க, சூர்யா அம்மா மட்டும் தனியா கீழே வராங்க. மருமகள் எங்க காணோம்? கொஞ்ச நேரத்துல வந்துருவா. உனக்கு என்ன தெரியாதா என்ன? அவ இந்த காலத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதனால அவ சொடுக்கு போட்ட நேரத்துல எல்லாம் வரமாட்டா. இவங்க சொல்றது சரிதான். ஆமா. அம்மா, என்ன விஷயம்? அந்த பொண்ணு ஏன் கீழே இறங்கி வர மாட்டேங்குது? மருமகளை கூட்டிட்டு வர சூர்யா அம்மா மேல போனாங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் வரல. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஷயம்லாம் இதுல எதுவுமே இல்ல. சரியா? இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே இப்படிதான். என் மருமக அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. என் வீட்டு மருமக ரொம்ப அறிவாளி, அழகா இருப்பான்னு சொன்னாங்கல்ல. எல்லா வேலையும் சட்டுன்னு முடிச்சிருவான்னு சொன்னாங்க. இப்போ உண்மை தெரியுது. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அழகா அலங்காரம் செஞ்சுக்கிறதுல தான் அறிவாளின்னு நினைக்கிறேன். பாவம் சூர்யா அம்மா 3 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரு மருமக கூட அவங்களுக்கு ஒழுங்காவே அமையல. அத்தை, நீங்க கேக்குறீங்களா? இவங்க எல்லாரும் எப்படி தலைக்குறவா பேசுறாங்க பாருங்க. என்னால இதெல்லாம் கேட்க முடியல. இவங்க எல்லாரும் இப்ப ஒன்னா கூடி ஒரே விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதானே? அக்கா இன்னும் எவ்வளவு நேரம் அலங்காரம் செஞ்சிட்டு இருப்பாங்க? அவங்க மேல போய் எவ்வளவு நேரம் ஆகுது? அத்தை, நீங்க சொன்னா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். நீங்க சரின்னு சொன்னா அக்கா என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கவா? வேண்டாம் மீனாட்சி, நீ எங்கேயும் போக வேண்டாம். இவங்க எல்லார் வாயையும் எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.